நம்முடைய இரட்சகராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ராஜாவின் அரண்மனையில் ஒரு நாள் சிறுவன் ஒருவன் நுழைந்து தன் பசியை போக்கிக் கொள்ள ராஜாவின் அரண்மனை ஜன்னலில் இருந்த சில பழங்களை திருடி சாப்பிட்டான். தினமும் இதே போன்று செய்து தன் பசியை ஆற்றி கொண்டான். ஒரு நாள் ராஜா இதை பார்த்து அவனை கையும் களவுமாக பிடித்து சபையில் கூடி வர செய்து விசாரித்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தான். ஆனாலும் கூட அவனை பார்த்து ராஜா கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார். உன்னுடைய விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், பழங்களை திருடி சாப்பிடுவதை நீர் கண்டதினால்தான் என்னை குற்றவாளியாக தீர்த்து மரண தண்டனை விதித்தீர்கள். இந்த இரத்த பலி உம்மையே சுமரும். இந்த தண்டனையில் உங்களுக்கும் பங்குண்டு என்று சொன்னானாம். ராஜா அவனுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து அவனுடைய தெளிந்த அறிவை கண்டு அவனை விடுதலை செய்தாராம். சில நேரங்களில் நாமும் கூட விடுவிக்க முடியாத துன்பத்திலிருந்து நம்மை விடுவிக்க தைரியம் இல்லாமல் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்மை தாக்க வரும் பொழுது மன சோர்வினால் நம்மை பயமுறுத்துகின்ற அநேக வார்த்தைகளும் நம்மை கஷ்டப்படுத்துகின்ற மனிதர்களின் நிந்தனையான சொற்களும் நம்மை செயல்பட முடியாமல் ஸ்தம்பிக்க செய்திருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிறார். இந்த பயமுள்ள ஆவியை அவர் கொடுக்கிறவர் அல்ல. அவர் நமக்காக பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அந்த சிறுவனை போன்று சூழ்நிலைகளுக்கு பயப்படாமல் எல்லா காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்க நாம் அவரால் தயாராக இருக்க வேண்டும். தீமோத்தேயு கூட பயம் மற்றும் பயமுறுத்துதலினால் கஷ்டப்பட்டார். பவுல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த வார்த்தைகளை அவனுக்கு ஆறுதலாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியை நமக்கு தந்து நாம் பதட்டப்படாமல் நம்முடைய வயது நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து எண்ணாமல் வேதனைப்படாமல் கர்த்தரின் மேல் நாம் கொண்டுள்ள அன்பும் அவருடைய பராக்கிரமத்தினால் உண்டாகும் பலனும் அவருடைய இரக்கத்தை எல்லாம் நாம் பகுத்தறிந்து பலன் அடைவோம். அவருக்குள் நிலைத்திருப்போம். கர்த்தருடைய மென்மை மேன்மை பெருந்தன்மை இவையெல்லாம் நம்மை இன்னும் ஆண்டவருக்குள் மேன்மைப்படுத்தும்படியாக நம்மை பலப்படுத்தும். தீமோத்தேயுவின் பயம் நீங்கியது, தடைகள் மாறியது, உறுதியான பயங்கள் கூட அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. பரிசுத்த ஆவியின் நிறைவோடு ஊழியத்தை செய்தான். நாமும் அப்படியே செய்வோம். ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நீர் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.